விஜய் அவர்களோட படங்கள்ல இருக்கக்கூடிய இந்த இலுமினாட்டி சிம்பாலிசம் இதெல்லாத்தையும் வந்து நம்ம டீகோட் பண்ணி பேசிட்டு இருந்தோம். அவரும் ஒத்தக்கனை காட்டுறது, இலுமினாட்டி டி-ஷர்ட்டை போடுறது, மாஸ்டர் படத்துல ட்ரையாங்கிள் காட்டுறது, இந்த மாதிரி இந்த 666, பீஸ்ட், இந்த பேர் எல்லாமே இலுமினாட்டிஸ், இந்த சீக்ரெட் சொசைட்டி, அதுக்கப்புறம் இந்த அக்கல்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் பெருவாரியாக தமிழக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. அதுல என்னுடைய பங்கு வந்து ஒரு கணிசமான பங்கு இருக்கு. இதை சொல்பவன் ஒரு கோமாளி, இவன் ஒரு முட்டாள், இவன் ஒரு மூடன் அப்படிங்கிற விஷயத்தை மட்டுமே தொடர்ச்சியாக பண்ணாங்களே ஒழிய இவர் சொல்றது மாதிரி ஏன் நடக்குது, இவர் ப்ரெடிக்ட் பண்றது ஏன் நடக்குதுங்கிறதெல்லாம் யாரும் அங்க ஆய்வுக்கு உட்படுத்தவே கிடையாது. டிமானிட்டைசேஷன் நான் முன்னாடி சொன்னேன். லஞ்ச ஒழிப்பு அதை பத்தி ஒரு பிச்சைக்காரர் சொல்லுவாரு. 1000 நோட்டி 500 நோட்டி ஒழிச்சுதான் நீங்க இதை பார்க்க இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க, 500 நோட்டி 1000 நோட்டி ஒழிச்சுட்டா இந்தியாவில் லஞ்சம் ஒழிஞ்சிரும் அப்படிங்கிற செயல் எடுத்து வருவாங்க. That the 500 rupee and 1000 rupee currency notes will no longer be legal tender. இதை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டே இருந்தோம். ஆனா கொண்டு போகும்போதெல்லாம் என்னை குத்தி கொதறி அவமானப்படுத்தி ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், நான் உலகம் தட்டைன்னு சொன்னேன்னு சொல்லி பச்சையா புழுகுனானுங்க. அந்த பையன் என்கிட்ட நாங்க வந்து பொய்யாதான் அதை வேண்டு நிறுவனம்னு சொல்லி சிரிச்சான். எப்படியாவது வந்து இவனை வந்து முட்டாள்னு காமிச்சிட்டோம்னா மக்கள் வந்து இவன் சொல்றதை கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் காட்டுறாங்க. அடுத்து இதெல்லாம் என்ன நடக்கும் நான் சொல்லியிருக்கிறதுலாம் இன்னைக்கு அப்படியே நடந்து. இனவாத போராட்டத்தை பயன்படுத்தி ட்ரம்புடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவது என்பதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ட்ரம்ப் 214 இடங்களில் மட்டுமே வென்று தோல்வியடைந்துள்ளார். பல நோய்கள் இங்க பரப்பப்படுது. திடீர்னு அவுட் பிரேக் வரும். அந்த அவுட் பிரேக்கு மருந்து நம்ம அலைவோம். திருப்பி அந்த மருந்தை ஒரு தனியார் நிறுவனம் வந்து கொடுக்கும். சீனாவில் கொரோனாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 910 அதிகரித்திருக்கிறது. அடுத்து வேக்சினேஷன் ஒன்று கொண்டு வருவாங்க. அது கட்டாயமாக்கப்படும். இது மூலமா இந்த தடுப்பூசி கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ப்ரெடிக்ட் பண்ணது அப்படிதான் நடந்திருக்கு. ஆனா நீங்களே என்ன பண்ணீங்க, தொடர்ச்சியா வந்து என்ன கேவலப்படுத்தி அவமானப்படுத்திட்டு அதை கண்டுக்காம போனீங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி இது இப்படி சொன்னோம்னா மக்கள்கிட்ட அது ஒரு கேலி பொருளாக மாறுது, அப்ப நம்ம அதை அப்படி சொல்ல வேண்டாம். அதனால அந்த இலுமினாட்டிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் பயன்படுத்தாம ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா டீப் ஸ்டேட்னு ஒரு வார்த்தையை போட்டு என்னென்ன நான் சொல்லிட்டு இருந்தோனோ அதே தான் நான் சொன்னேன். இலுமினாட்டி சிம்பாலிசம்ங்கிறதுக்கு பதிலாக அக்கல்ட் சிம்பாலிசம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சேன். டீப் ஸ்டேட் சிம்பாலிசம்ஸ்ங்கிற வார்த்தையை சாட்டானிக் சிம்பாலிசம்ஸ்னு சொல்ல ஆரம்பிச்சேன். இப்போ வந்துட்டு இலுமினாட்டி என்று விஜய் சொன்னீர்களே, இன்னைக்கு வந்து விஜய் அவரை வந்து இலுமினாட்டின்னு ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா, நான் சொன்னதுல இருந்து நான் மாறிட்டேனா? ஸோ இது வந்து இப்போ திரும்ப ரீசர்ஃபேஸ் ஆகி யாரெல்லாம் நம்மளை கலாச்சி கிண்டல் அடிச்சுட்டு இருந்தாங்களோ அவனுங்களே வந்து விஜய் அவர்களுக்கு பின்னாடி டீப் ஸ்டேட் இருக்குமோ அப்படிங்கிறதுலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன் இருக்கு, 100% இருக்கு. இல்ல விஜய் பின்னாடி மட்டும் இல்ல, அரசியல்வாதிகள் எல்லாரும் பின்னாடியும் டீப் ஸ்டேட் வந்து அவங்களோட ஆதிக்கத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வாங்க. ஒரு சிலர் அதற்கு விலை போய்விடுவார்கள், ஒரு சிலர் அதை எதிர்த்து நின்று காணாமல் போவார்கள். இதுதான் வரலாறுல ஒவ்வொரு ஆண்டுகளும் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை வைத்து பாருங்கள், விஜய் அவர்களுக்கு பின்னாடி கண்டிப்பாக குளோபல் எலைட்ஸ் இருக்கலாம்.